அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறைமக்களே, இன்று தாய் திருவையானது திருத்தூதர் யாக்கோபினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. யாக்கோபு இயேசுவினுடைய சீடர், கலிலேயாவில் பிறந்தவர். இவரது சகோதரர் தான் நற்செய்தியாளராகிய யோவான். இவரது பெற்றோர் ஜெபதேயு, அவரது மனைவி சலோமி, அன்னை மரியாவினுடைய சகோதரி என அறியப்படுகின்றவர். இவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு ஸ்பெயின் நாடு வரை சென்று நற்செய்தி அறிவித்தார். அவர் மீண்டும் யூதேயா திரும்புகிற போது ஏரோதினுடைய பேரன் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போது ரோமையர்களை மகிழ்விப்பதற்காக இந்த திருத்தூதரை அவன் கைது செய்து பிறகு அவனை கொலை செய்கிறான். இயேசுனுடைய சீடர்களுள் முதலாக இரத்த சாட்சியாய் மரித்தவர் புனித யாக்கோபு தான். அவரை பற்றி பலவிதமான சிந்தனைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய வாழ்க்கை முறை, சீடர்களிலே மூவர் அடிக்கடி அவரோடு மிக முக்கிய நிகழ்வுகளில், குறிப்பாக தொழுகை கூட தலைவர் யாயினுடைய பிள்ளைக்கு உதவுகின்ற போது அவர் இருக்கிறார். இயேசுடைய உருமாற்ற அனுபவத்தில் இருக்கிறார். கெத்சமனி தோட்டத்தில் கூட இயேசுவுடன் இருக்கிறார். இவரது வாழ்வும் இன்றைய நற்செய்தியும் நமக்கு கற்பிக்கிற சில பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 20 முதல் 28 வரை எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே ஜெபதேயுவினுடைய மக்கள் சார்பில் அவரது மனைவி இயேசுவிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமையுடன் வருகிற போது என் பிள்ளைகளில் ஒருவர் வலப்பக்கமும் இன்னொருவர் இடப்பக்கமும் அமர அருள் புரியும் என கேட்கிறார். இவர்கள் கேட்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் மிக முக்கிய காரணம், இதற்கு முந்தைய அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரம் 28 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்நாளில் புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என சொல்லுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்கிறார். உடனே அவர்கள் எங்களால் இயலும் என்று சொல்லுகிறார்கள். ஆச்சரியமாய் இருக்கிறது. அவரது துன்ப கிண்ணம் என்பது அவரது பாடுகளை குறித்து காட்டுகிறது என விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நம் ஆண்டவர் கூட கெத்சமனி தோட்டத்திலே, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகழட்டும் என அவர் சொல்லுகிறார். எனவே அந்த துன்ப கிண்ணம் என்பது இயேசுவின் பாடுகளை குறித்து காட்டுவது உண்மைதான். ஆனால் பவுலடியார் மனதில் இந்த துன்ப கிண்ணம் இன்னொரு பொருளை காட்டுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வாசிக்கிற நமக்கு இயேசுவினுடைய துன்ப கிண்ணம் என்பது வெறும் மறைசாட்சிய வாழ்வு மட்டும் குறித்து காட்டுவதாய் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைய காலகட்டத்தில் உண்மையில் மறைசாட்சிய அனுபவம் என்பது பெரும்பாலும் யாருக்கும் இருப்பதில்லை. இரத்த சாட்சியாக எவ்வளவு பேர் நம்மில் இயேசுவுக்காக மரிக்கிறோம் அல்லது மரிக்க தயாராக இருக்கிறோம். எனவே இயேசுவினுடைய துன்ப கிண்ணம் வேறு ஏதேனும் பொருளை கூட குறித்து காட்டுகிறதா என யோசித்து பார்க்க வேண்டும். பவுலடியார் இதற்கு நமக்கு பெரு உதவி செய்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 11ஆவது அதிகாரத்திலே 17ஆவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. நாம் ஒன்று கூடுவது என்பது திருப்பலி அனுபவம். திருப்பலி என்னும் திரு அருட்சாதனத்தில் நாம் ஒன்று கூடுகிறோம். 18வது வசனம் பாருங்கள், நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நான் நம்புகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருக்கிண்ணத்தை பற்றி பேசுகிற பகுதிதான் இந்த 11வது அதிகாரம். தலைப்பே ஆண்டவரின் திருவிருந்து. ஆனால் அந்த திருவிருந்து அனுபவத்திலே அவர் பிளவை பற்றி பேசுவது நமது கவன ஈர்ப்பு. பாருங்கள், அவர் என்னெல்லாம் சொல்லுகிறார். இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவரின் சாவை அறிக்கையிடுகிறோம். அந்த சாவு எல்லாருக்குமானது. இந்த துன்ப கிண்ணம் எல்லாரும் பருகும் துன்ப கிண்ணம்.
உண்மையில் அவரை பின்பற்றி அவரது துன்பக் கிண்ணத்தில் வருகிற எனது இதயம் எல்லாருக்குமான இதயமாய் இருக்கிறதா? திருத்துதர் யாக்கோபினுடைய திருவிழாவோடு நாம் பேசுகிற பிளவுகள் பிணக்குகள் எல்லாம் மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. நம்ம திருத்துதர் யாக்கோபு கொஞ்சம் கோபக்காரர். பாருங்க, லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். அதில் இயேசு சமாரியா வழியா போக வேண்டிய ஒரு சூழல் வரும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, சமாரியர்கள் இயேசுவை உள்ள விட மாட்டாங்க, சீரர்கள் எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. அப்போ உடனே யாக்கோபும் யோவானும் இதை கண்டு 2 பேருமே கோபப்படுறாங்க. ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார்கள். யூதர்கள் சமாரியர்களோடு பழகுவதில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பாருங்க, இயேசுனுடைய தங்களுக்கு தந்த அதிகாரத்தை கொண்டு, பேய் ஓட்டும் அதிகாரம், பலவிதமான வல்ல செயல்களை கொண்ட அதிகாரத்தை கொண்டு இவர்கள் எப்படி எதிர்க்கிறார்கள் பாருங்கள். இதை சினவெறி என சொல்லுவதா, இனவெறி என சொல்லுவதா, எப்படி இதை பார்ப்பது பாருங்கள். துன்ப கிண்ணம் என்பது இக்காலகட்டத்தில், ஏன் அப்போதே பவுலடியார் கண்ணோட்டத்திலும் அது நம்மிடையே இருக்கிற பிளவையும் குறித்து காட்டுகிறது. ஒன்றிப்பு என்னும் துன்ப கிண்ணத்தில் பருகுகிற கிறிஸ்தவர்களாக நம்மால் வாழ முடிகிறதா? அந்த நேரத்தில் இயேசு அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார் என தமிழில் இருக்கிறது. இதே நீங்கள் கிரேக்க மூலத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால், அவர்கள் பக்கம் திரும்பி, நாட் யூ நோ வாட் ஸ்பிரிட் யூ ஆர். உங்களுக்கு தெரியுதா நீங்க எப்படிப்பட்ட ஆவியை கொண்டிருக்கிறீங்க? அந்த ஆவி என்பது என்ன? பவுலடியார் பாருங்க, அதான் ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க, நாம் அனைவரும் அந்த ஒரே ஆவியை பானமாக பெற்றிருக்கிறோம் என அவர் சொல்லுகிறார். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் என சொல்லுகிறார். தொடர்ந்து அவர் எழுதுகிறார். எல்லாம் பாருங்கள், ஆண்டவருடைய திருவிருந்தை மையப்படுத்தியது. ஆண்டவருடைய துன்ப கிண்ணம் என்பது இக்காலத்தில் மட்டுமல்ல, அக்காலத்திலும் ஒன்றிப்பை அடையாளப்படுத்துகிறது. அதனாலதான் பேரே கம்யூனியன் வந்துச்சோ என்று நாம் யோசிக்க தோன்றுகிறது. பாருங்கள், கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என சொல்ல முடியுமா? தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையாய் இருக்கிறது. உடலில் பிளவுபடாமல் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்றே கடவுள் நம் உடலை இப்படி படைத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும் என்கிற மாபெரும் விடயத்தை ஆண்டவரின் திரு விருந்தோடு இணைத்து பவுலடியார் பேசுவது நமது கவன ஈர்ப்பு. உண்மையில் பாருங்க, இன்னைக்கு துன்ப கிண்ணம், ஆண்டவருடைய துன்ப கிண்ணம் என்பது நம்மிடையே இருக்கிற வெறுப்புணர்வுகள், நம்மிடையே இருக்கிற பிளவுகள். இவன் பிடித்தவன், இவன் பிடிக்காதவன், இவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், இவன் என்னை எதிர்க்கிறான் என்பது ஒரே கிண்ணத்தில் பருக முடியாமல் நம்மை வைக்கிற மிகப்பெரிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்றால், நமது வாழ்வை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்ட்ட சமீபத்தில் ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, கிறிஸ்தவங்க எல்லாருமே பிரிஞ்சு கிடக்கிறாங்களே, உங்களிடையே பிளவுகள் இருக்கிறது, உங்கள் குருக்களிடையே சண்டை போடுகிறார்கள், உங்கள் சகோதரிகள் அருட்சகோதரிகளிடையே பிளவுகள் பிணக்குகள் இருக்கின்றன என கேட்டபோது அவர் சொன்னார், உண்மைதான், மோதல்கள் இருப்பது சகஜம்தான். ஆனால் ஒவ்வொருவருடைய மனதிலும் அடுத்தவருடைய வாழ்வில் கடவுள் ஆற்றுகிற எண்ணற்ற நல்ல செயல்களை கண்டு பாவிக்கிற திறன் இருக்க வேண்டும் என அவர் சொல்லுகிறார். எனக்கு பிடிக்காதவன், ஆனா அவன்கிட்ட கடவுள் எவ்வளவு வல்லமையாய் செயலாற்றுகிறார், எனவே நான் கடவுளுக்காக அவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன்
இந்த காரியத்திலே எனக்கும் அவருக்கும் கருத்து மோதல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அவரிடம் இருக்கிற நல்ல குணங்கள் இயேசுவை எனக்கு குறித்து காட்டுகின்றனவே, எனவே அவற்றை நான் ஏற்றுக்கொள்வேன். கருத்து மோதல்களை தாண்டிய ஒரு நட்புறவுதான் துன்ப கிண்ணத்தை கையில் எடுத்தல். ஒன்றிப்பு என்பது மாபெரும் துன்ப கிண்ணமாக இன்று திரு அவையில் இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிற, நாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்வதுதான் உண்மையான திரு அவைக்கான கிண்ணமாக நான் பார்க்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் தொடர்ந்து சொல்லுகிறார், சின்ன சின்ன இன்டர்னல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வர்றது சகஜம். that ought to be settled, not to be hidden. உனக்கு ஒருவேளை ஒரு மனத்தாங்கல் இருக்கிறதா, அதை மறைத்து வைக்காதே. நான் ஏன் அவரிடம் போய் பேச வேண்டும், நான் ஏன் இவரிடம் இதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற நிலையில் இல்லாமல் முன் வந்து போய் மன்னிப்பு கேட்பது, முன் வந்து போய் சமரசம் செய்து கொள்வது, முன் வந்து போய் இன்னும் கொஞ்சம் அன்பு செய்வது, இதுதான் நாள்தோறும் துன்ப கிண்ணத்தை கையில் எடுப்பதும் துன்ப கிண்ணத்தில் பருகுவதும். நான் குடிக்கும் துன்ப கிண்ணம் என்பது எல்லாரையும் அரவணைத்து போகிற வாழ்வு என்றால், அத்தகைய வாழ்வை கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு முறை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் ஃபாதர் லூகாஸ் குமார்கிட்ட பிரிஸ்ட்ஹுட் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷனில் ஃபாதர் சிம்பிளாக டெஃபினேஷன் சொல்லுங்கள், உங்கள் ஸ்டைலில் என்ன, வாட் இஸ் பிரிஸ்ட்ஹுட், குருத்துவம்னா என்ன? அவர் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிச்சுட்டு திரும்ப கண்ணை திறந்து எழுதிக்கொண்டார். அவர் டைரி கொடுத்து எழுத சொல்லுவார் என்ன. அப்போ அதில் சொன்னார், எல்லாரும் என்ற எண்ணம் தான் குருத்துவம், எல்லாரும் என்ற எண்ணம் தான் துன்ப கிண்ணத்தில் பருகுவதற்கான சாட்சிய வாழ்வு. கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு நிமிடம் நாம் செபிப்போமா? அன்பு ஆண்டவரே, உமது நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருத்தூதர் யாக்கோபுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவரை போல இரத்த சாட்சியாக வாழும் வாய்ப்பு எங்களுக்கு கிட்டவில்லை என்றாலும் கூட, ஆனால் தோறும் உமது கிண்ணத்தில் பருகும் வாய்ப்பை நீர் எங்களுக்கு தருகிறீர். ஆண்டவரே, அந்த கிண்ணத்தில் பருகுவது என்பது என்னை எல்லாருக்குமாய் கையளிப்பது, எல்லாரையும் என் உடலாக பார்ப்பது. ஏனென்றால் பவுலடியார் மிக அழகாக ஆணித்தரமாக ஒரு விடயத்தை எங்களுக்கு குறித்து சொல்லுகிறார். தூய ஆவியார் என்னும் வானம், அந்த தூய ஆவியார் எங்கள் உள்ளத்தில் பொழியப்பட்டிருக்கிறார் என்றால், எல்லாரையும் சுவிகார பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக மாற்றுகிற அந்த ஆவியாரினுடைய துணையை கொண்டு எல்லாரையும் ஏற்று வாழுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு பரிசாய் தந்தரலும். ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உடலை நான் திருவிருந்தில் உட்கொள்ளுகிற போது எல்லாரையும் நேசிக்கிற மனப்பாங்கை பெற்ற புதிய மனிதனாக மாறிட என் வாழ்வை உமது திருப்பிடம் வைத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.